ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த பிசிபெல்லா பாத்துன்னு சொல்லுவோம்ல, ஒன் பாட் ரைஸ் லைக் பச்சரிசி அண்டு துவரம்பருப்பு, கொஞ்சம் நெய், உப்பு, மஞ்சள் தூள் போட்டு ஒரு 3 ஸ்டீம் கொடுத்தேன். அது நல்லா அப்படியே ஸ்மாஷ் ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணியிருந்தேன் அதில். தென் அதில் வெந்த பிறகு புளி தண்ணி ஊற்றினேன், இல்லைன்னா அந்த ரைஸ்லாம் வேகாது. அதுக்கப்புறம் சும்மா ஒரு கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், அப்புறம் மாங்காய் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே எண்ணெயில் அந்த சின்ன வெங்காயம், தக்காளி அதெல்லாம் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா இந்த மறுபடியும் நம்ம இதை பாயில் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த அரிசியும் பருப்பும் இதில் தூக்கி அதில் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டீம் மட்டும் கொடுத்தேன். அது நல்லா அப்படியே எப்படி வந்திருக்கு பாருங்கள், தலை தலைன்னு. அதுக்கப்புறமா ஃபைனல் டச்சாக என்ன பண்ணியிருந்தேன், இந்த நம்ம காஞ்ச சுண்டக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நான் வறுத்து போட்டுட்டு கொஞ்சம் கடுகு, 2 வெந்தயம், சீரகம், கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிட்டேன். நைட்டு டின்னர் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலை. அவுட் சைடு தான் இந்த சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் வாங்கணும். அண்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கணும் ஈவினிங்க்கு. அப்புறமா நைட்டு கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஆப்பிள் இருந்துச்சு. அந்த தோலெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். ஏன்னா சம்டைம் அந்த ஆப்பிள் ஸ்கின்னில் நம்மளுக்கு வேக்ஸ்லாம் இருக்கும். அதனால் நாங்கள் எப்பயுமே இந்த தோலோடு நாங்கள் ஜூஸ்லாம் போட மாட்டோம். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கொஞ்சோண்டு சுகர், ஏன்னா அதிலே நிறைய ஸ்வீட் தானே, கொஞ்சம் பால் ஊற்றி இந்த ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.